கல்வி முறை கல்வி முறை எப்படி இருக்கணும்னா, வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அதிகமான நல்ல விஷயங்கள் இடம்பெறணும். இப்போ வாழ்க்கைக்கு அதிகமான எந்த விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, மருத்துவம் சம்மந்தமாக தேவைப்படும். 2வது சுகாதாரமாக எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயம் இடம்பெறணும். 2வது சட்டம் இப்போ சாலையில் எப்படி போகணும், குற்றவியல் சட்டங்கள் என்ன, நீதியியல் சட்டங்கள் என்ன ஏன்னா சட்டம் வாழ்க்கைக்கு தேவைப்படுது. சட்டங்கள் தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரியாக நடந்துப்போம். அதனால் சட்டங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்கள் தேவை. அடுத்தது பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகள், இப்போ வருவாய்த்துறை, காவல்துறை, இந்த மாதிரி துறைகளை பொதுமக்களாகிய நாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அணுக வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா அந்த துறைகளுடைய செயல்பாடுகள் என்ன, அந்த துறை என்னென்ன திட்டங்கள் கொடுக்குது, அந்த துறைகள் என்ன விதமான சர்டிஃபிகேட்டு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது ஒவ்வொரு துறையை பற்றியும். ஏன்னா ஒவ்வொரு துறையும் நம்ம மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுது. நம்ம அங்கே போய் நின்றுக்கிட்டு தான் இருக்கணும். நீதிமன்றம் எதாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை முதலாவதாக நம்ம கொடுக்கணும் அடிப்படை கல்வியில். அதை விட்டுட்டு நாம் இங்கிலாந்தை பற்றியோ அமெரிக்காவை பற்றியோ தெரிஞ்சதுக்கான அவசியம் குறைவு தான். நாம் அங்கே அதற்கான தேவை ஏற்பட்டால் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயம், வாழ்கிறதுக்கு தேவையான மிக முக்கிய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். அதை கல்வியல் முறையில் நம்ம அதிகமாக சேர்க்கணும். மாணவர்களுக்கு புரியும் வகையில் இப்பொழுது தொழில்நுட்பம் முன்னேறி இருக்குது. 3Dயில் கொண்டு காமிக்கலாம், விசுவலைசேஷனில் கொடுக்கலாம், நிறைய விஷயங்களை நம்ம சொல்லித்தரலாம். நன்றி, வணக்கம்.